ஓலா, ஊபர் போன்ற வாடகை வாகன செயலிகளில் டிப்ஸ் என்ற பகுதியை நீக்க மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வாடகை வாகன சேவை நிறுவனங்களுக்கு மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் இந்த அறிவுறுத்தலை வெளியிட்டிருக்கிறது. பயணத்திற்கு முன்கூட்டியே டிப்ஸ் என்ற பகுதியில் குறிப்பிட்ட தொகையை நிரப்ப வாகன நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றன. இந்த நடைமுறையை உடனடியாக நீக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. டிப்ஸ் தொகையை அதிகம் குறிப்பிட்டால் விரைவாக வாகனம் வரும் என்ற சூழல் இருக்கக்கூடாது என்று கருதும் அரசு இது விதிமுறைகளுக்கு எதிரானது என்று கூறுகிறது. சென்னை மாநகர அரசு பேருந்தில் பையை கிழித்து 2 செல்போன்கள் திருடப்பட்டதாக வீடியோ வெளியிட்டு பெண் பயணி புகார் தெரிவித்துள்ளார். கே.கே. நகரிலிருந்து எழும்பூர் வரை அரசு பேருந்தில் பயணம் செய்தபோது அருகே அமர்ந்திருந்த மூதாட்டி நன்றாக பேச்சு கொடுத்து தனது கவனத்தை திசை திருப்பியதாக தெரிவித்துள்ளார். அப்போது தனது கைப்பையில் இருந்து செல்போன்கள் திருடப்பட்டதாகவும் அந்த பயணி புகார் கூறியுள்ளார். இதில் எம்டிசி பஸ்ஸில் கொண்டு போன பேகு கிழிச்சு இந்த ஓட்ட வழியாக 2 ஃபோனு அபைஸ். பஸ்ஸில் என் பக்கத்தில் உட்காந்துட்டு வந்த பாட்டி வந்துட்டு என்கிட்ட ஃபோனை வாங்கி பேசினாங்க. கடலை வேணுமான்னு கேட்டாங்க, தண்ணி வேணுமான்னு தண்ணி இருக்கான்னு கேட்டாங்க, பவர் பேங்க் இருக்கான்னு கேட்டாங்க, நீ எங்கே இறங்க போகிறேன்னு கேட்டாங்க. ஃபோனை வாங்கி பேசினப்போ கூட ஆஃப் பண்ணி கொடுத்த எனக்கு இது இவ்வளோ பெரிய டிஸ்ட்ராக்ஷன்றது தெரியல. கே.கே. நகர் இஎஸ்ஐ ஸ்டாப்ல இருந்து நான் பஸ் ஏறினேன் 17D பஸ்ஸில். எக்மோர் ஓல்டு கமிஷனர் ஆஃபீஸ் கிட்ட நான் இறங்கணும். எக்மோர் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் கிட்ட கூட எந்திரிச்சு பார்க்கும்போது ஃபோன் இருக்கா அப்படின்றத சீட்டில் அது வரைக்கும் உட்காந்துட்டு தான் போனேன். அங்கே தான் எந்திரிப்பேன். முன்னாடி ஸ்டாப்லேயோ எந்திரிக்கிறப்ப பார்த்தா ஃபோன் இருந்தது. அந்த ஸ்டாப்ல இருந்து ஓல்டு கமிஷனர் ஆஃபீஸ் ஸ்டாப் போகிறதுக்குள்ள இன் 30 to 40 செகண்ட்ஸ்க்குள்ள 2 ஃபோனு இந்த ஓட்ட வழியாக எடுத்திருக்கிறாங்க. கேரள மாநிலம் குருவாயூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ கிருஷ்ணர் கோயிலில் 2 நாட்களில் 700 திருமணங்கள் நடைபெற உள்ளதால் அதற்கான ஏற்பாடுகள் களைகட்டி வருகின்றன. 23ஆம் தேதி 390 ஜோடிகளும் 30ஆம் தேதி 315 ஜோடிகளும் திருமணம் செய்துள்ள முன்பதிவு செய்திருக்கின்றனர். இதனால் ஆயிரக்கணக்கானோர் கோயிலில் குவியக்கூடும் என்பதால் கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தடுக்க கோயில் நிர்வாகம் சார்பில் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஹரியானா மாநிலம் டெல்லி அமிர்தசரஸ் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டோரை போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் விரட்டி அடித்தனர். பொதுமக்கள் மீது காரை ஏற்ற முயன்றதாக கூறப்படும் காலிஸ்தான் எதிர்ப்பு அமைப்பின் தலைவர் குர்சிம்ரன் சிங் மான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சீக்கிய அமைப்புகளும் விவசாயிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் 6 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியது. புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் கோயிலின் ஆடி பெருவிழா திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் மற்றும் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் தேரை வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். இதில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு கடலூர் நாகம்மன் கோயிலில் செடல் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் செடல் போட்டு நிறுத்திக்கடன் செலுத்தினர். சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி மாற்றியமைப்பு நடவடிக்கையை உடனடியாக நிறுத்தி வைப்பதாக சென்னை மாநகராட்சியின் ஆணையர் சமீரன் அறிவித்துள்ளார். வரி மாற்றியமைக்கப்பட்டதை மறுபரிசீலனை செய்யுமாறு பொதுமக்களிடமிருந்து வந்த கோரிக்கைகளை ஆய்வு செய்த பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். வரி தொகையானது முன்பு நடைமுறையில் இருந்த அளவுக்கே மாற்றியமைக்கப்படும் என்றும் ஏற்கனவே மாற்றியமைக்கப்பட்ட வரித்தொகையை செலுத்தியவர்களுக்கு அந்த தொகை அடுத்தடுத்த அரையாண்டுகளுக்கான முன்பணமாக ஈடு செய்யப்படும் என்றும் சமீரன் தெரிவித்துள்ளார். முன்னதாக சொத்து வரி மறுமதிப்பீடு குறித்து தங்களுடன் ஆலோசிக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சியின் மேயரும் துணை மேயரும் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கரூர் துயர விவகாரத்தில் பணி நியமனங்களை ரத்து செய்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு மீது
இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மனு மீதான விசாரணையின் போது எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் கூட்ட நெரிசலுக்கு காரணமான கட்சி தற்போது மாநிலத்தை ஆளுவதாக குறிப்பிட்டார். அப்போது யாருக்காக நீங்கள் ஆஜராகியுள்ளீர்கள் என நீதிபதிகள் கேள்வி எழுப்ப அரசியல் கட்சிக்காக ஆஜராவதாக வழக்கறிஞர் தெரிவித்தார். அதற்கு நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சியின் பங்கு என்ன எனவும் அரசியலை இங்கு கொண்டு வராதீர்கள் எனவும் கண்டித்தனர். மேலும் அரசின் கொள்கை முடிவை கேள்வி எழுப்ப நீங்கள் யார் எனவும் வினவினர். மேலும் வழக்கு தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் ஆணையிட்டனர். கரூர் துயரத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பணி வழங்கியதை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ரத்து செய்திருந்தது. டெல்லியில் சபாநாயகருடனான தேநீர் விருந்தில் திமுக கலந்து கொண்டது குறித்து கனிமொழி எம்பி விளக்கமளித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் நாடாளுமன்றத்தில் இருக்கை இடமாற்றம் குறித்து பேச சென்றதாக கூறினார். அதுல என்ன சர்ச்சை இருக்கு? நாங்க இடம் மாத்துறதுக்கு கேட்டிருந்தோம், அதை பத்தி கேட்க போனோம். நாங்க இந்தியா கூட்டணியில இல்லைங்களே, காங்கிரஸ் தான் இருக்காங்க, நாங்க இல்லைங்க. மக்களவை சபாநாயகரின் தேநீர் விருந்தில் திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி கலந்து கொண்ட நிலையில் பாஜகவுடன் திமுக நேரடி கூட்டணி வைத்திருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையறை மசோதாவை எதிர்த்து வாக்களிப்பதாக திமுக இதுவரை கூறவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாடி பாஜகவோட மறைமுக கூட்டணி இருந்தாங்க, இப்போ நேரடியாக கூட்டணி இருக்காங்க. இன்னைக்கு ஆட்சி இல்லை, அதனால பிரச்சனை கேஸ் எல்லாத்துலேயும் மக்களிடம் கொள்ளையடித்த பணங்களை காப்பாற்ற இன்னைக்கு ஒன்றிய அரசோட உதவி தேவை. அது ஒன்றுக்காக அவர்களை காப்பாற்றிக் கொள்ள இன்னைக்கு முழுவதுமாக முன்னாடி எப்படி தமிழகத்துடைய அனைத்து நலன்களையும் அடமானம் வச்சாங்களோ இன்னைக்கு அதே மாதிரி அவர்களும் போய் அடிமையாக திமுக டெல்லியில அடிமையாக கொத்தடிமையாக சரண்டர் ஆயிட்டாங்கன்னா சொல்லுவோம். பார்லிமெண்ட் முடிஞ்சு கடைசி நாள் தான் போய் சீட்டு சேஞ்ச் போய் சொல்லுவீங்களா? ஏன் முதல்ல இடையில போய் சொல்ல முடியாதா? திமுக செயற்குழு கூட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்துக்கு கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமை வகிப்பார் எனவும் அவர் கூறியுள்ளார். திமுகவில் விரைவில் மறுசீரமைப்பு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையிலும் திமுக பாஜக இடையே இணக்கம் ஏற்பட்டிருப்பதாக விமர்சனங்கள் வரும் நிலையிலும் செயற்குழு கூட்டம் கூடுவது குறிப்பிடத்தக்கது. திமுகவின் மாவட்ட செயலர்களின் எண்ணிக்கையை 100க்கும் மேல் உயர்த்த அக்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆலோசித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மு.க.ஸ்டாலினுடன் திமுக மறுசீரமைப்பு குழு வியாழனன்று விரிவான ஆலோசனை நடத்தியிருப்பதாக தெரிகிறது. அப்போது மாவட்ட செயலர்களின் எண்ணிக்கையை 78லிருந்து 105 வரை உயர்த்த ஆலோசிக்கப்பட்டதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதில் முன்னாள் அமைச்சர்களுக்கு 4 தொகுதிகளை இணைத்து மாவட்ட செயலர் பதவி வழங்கவும், அதிக அளவில் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் பதவி வழங்கவும் ஆலோசனை நடைபெற்றதாகவும் கூறுகின்றனர். 10 மாவட்ட செயலர்கள் அப்பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு பல்வேறு அணிகளில் மாநில பொறுப்புகள் வழங்கவும், முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு மாநில பொறுப்பு வழங்கவும் ஆலோசிக்கப்பட்டிருப்பதாகவும் அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வரும் தேர்தல்களில் திமுக அமோக வெற்றி பெறும் என திமுக அமைப்புச் செயலர் ஆர்.எஸ். பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை போரூரில் நடைபெற்ற முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவு நாள் பொதுக்கூட்டத்தில் திமுக அமைப்புச் செயலர் ஆர்.எஸ். பாரதி, கொள்கை பரப்பு செயலர் திண்டுக்கல் லியோனி ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். அப்போது பேசிய ஆர்.எஸ். பாரதி, திமுகவை விட்டுச் சென்ற கூட்டணி கட்சிகள் தற்காலிகமாகவே வெளியேறியுள்ளதாகவும் அவை மீண்டும் திமுகவிடம் திரும்பி வரும் என்றும் ஆர்.எஸ். பாரதி பேசினார். திமுக தொண்டர் ரொம்ப வைராக்கியமான தொண்டர், சுயமரியாதைக்காரன். கட்சி நல்லா இருந்தா கட்சி நல்லா இருக்குன்னு சொல்லுவான். கட்சிக்கு சோதனை வந்து விட்டால் களத்தில் இறங்கி நிற்கக்கூடிய முதல் ஆளாக நிற்கக்கூடியவன் திமுக தொண்டன் என்பதை, அதனால்தான் 76 வருஷம் இந்த கட்சியை எவனாலும் தொட்டு கூட பார்க்க முடியவில்லை. பண்டிதர் நேரு இந்த கட்சியை தடை பண்ண நினைத்தார். ஏன்னா இப்போ அதெல்லாம் பேசலாம், காங்கிரஸ்காரன் கூட்டு சேர்ந்து இழவெடுக்க வச்சு எதையுமே பேச முடியாது. எமர்ஜென்சி பத்தியும் பேச முடியாது, விசாவையும் பத்தி பேச முடியாது. காரணம் ஒருத்த எவனா உட்காந்து இருப்பான் அந்த மூலையில. இப்ப ஃப்ரீ ஆகி போச்சு, எவனும் கிடையாது, எல்லாம் லீஸுக்கு எடுத்துன்னு போட்டான். தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்துவதற்கான புதிய டெண்டர்கள் இந்த மாத இறுதியில் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது.
முதற்கட்டமாக சென்னை பெருநகர நுகர்வோர்களுக்காக 56 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்களும், பிற பகுதிகளில் வணிக நுகர்வோர்களுக்கான 50 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்களும் பொருத்தப்பட உள்ளன. பணிகள் நிறைவடையும் பட்சத்தில் மாதாந்திர மின்கட்டண முறை விரைவில் அறிமுகப்படுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவையில் உள்ள வெள்ளலூர் பகுதியில் கடந்த மார்ச் மாதம் முதல் தொல்லியல் துறை சார்பில் நடைபெற்று வரும் அகழாய்வில் 1000க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. செப்பு நாணயங்கள், அரிய வகை கண்ணாடி மணிகள் மற்றும் நீர்கால்வாய் கூறுகள் உள்ளிட்டவை கிடைத்துள்ளன. இப்பகுதியில் கடந்த 2200 ஆண்டுகளாக மக்கள் தொடர்ச்சியாக வாழ்ந்து வந்து உள்ளனர் என்பதை இந்த தொல்பொருட்கள் முழுமையாக உறுதிப்படுத்தும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தஞ்சையில் ஆர்ப்பாட்டத்துக்கு சென்ற அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு திருச்சி காட்டூர் பகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பட்டாசு வெடித்ததால் அருகிலிருந்த திமுக அலுவலகத்தின் மேற்கூரையில் தீ பற்றியது. உடனடியாக தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கொடைக்கானலில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படவிருந்த மலைத்தோட்ட பயிர் மேம்பாட்டுக்கான பயிற்சி மைய திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக பாரதிய கிசான் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. 60 ஏக்கர் பரப்பளவில் அமைய வேண்டிய இத்திட்டத்தை அரசு உடனடியாக செயல்படுத்தி காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப உதவ வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் தாழையூத்து ஊராட்சியில் தவிக ஒன்றிய செயலர் மணிகண்டன் ஊராட்சி செயலரை நிற்க வைத்து ஆய்வு செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் குடிநீர் பிரச்சினை தொடர்பாக பேசவே தவிக நிர்வாகி வந்ததாகவும், ஆவணங்களை பார்க்கவே தான் எழுந்து நின்றதாகவும் ஊராட்சி செயலர் தண்டபாணி விளக்கம் அளித்துள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாமல்லபுரத்தில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அர்ஜுனன் தபசு பகுதியில் தொடங்கிய இந்த பேரணியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகள் மற்றும் தேசிய கொடிகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகரையொட்டியுள்ள அத்திப்பள்ளி குடியிருப்பு பகுதியில் யானை நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பகல் மற்றும் இரவு நேரங்களில் யானைகள் உலா வருவதால் அவசர தேவைகளுக்கும் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். ஊருக்குள் யானைகள் நுழைவதை தடுத்து பாதுகாப்பு வழங்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் அஸ்தினாபுரம் கிராமத்தில் மாரியம்மன் கோயில் தேரோட்டம் 70 ஆண்டுகளுக்கு பிறகு விமர்சையாக நடைபெற்றது. தேர் திருவிழாவிற்காக 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக உருவாக்கப்பட்ட தேரில் மாரியம்மன் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க முக்கிய வீதிகள் வழியே தேரோட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டையில் உள்ள கோவில்பட்டி மகா திரிசூலம் பிடாரியம்மன் கோவிலில் கடைசி ஆடிவெள்ளியை முன்னிட்டு 9 லட்சத்துக்கு ரூபாய் நோட்டுகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாட்டில் ஈடுபட்டனர். இதேபோல கிருஷ்ணகிரி பெரிய மாரியம்மன் கோவிலில் 2000 புடவைகளால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. வரும் தீபாவளி பண்டிகை முதல் அனைத்து ரேஷன் கடைகளிலும் உயர்தரமான அரிசி தடையின்றி விநியோகிக்கப்படும் என்று உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னை போரூர் அருகே கொளப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து ரேஷன் கடைகளிலும் தரமான அரிசி மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்பதே அரசின் முதன்மை நோக்கம் என்றார். எந்த மாவட்டத்தில் நம்ம நெல் இருக்கோ அந்த நெல்லை அதே மாவட்டத்தில் இருக்கிற மில்லுகளுக்கு அனுப்பி அரைத்து அதே மாவட்ட மக்களுக்கு கொடுக்குறோம். அப்படி பண்ணும்போது இந்த தரம் இன்னும் குவாலிட்டியாக இருக்குது, எல்லா மக்களும் சொல்கிறாங்க. சில மாவட்டங்களில் இன்னும் அந்த பழைய அரிசிகள், பழுப்பரிசிகளோ இல்லை பயன்படுத்த முடியாத புறணை அதிகமுள்ள அரிசிகளோ இருக்குது. அதெல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு 1 or 2 months சரி பண்ணி தீபாவளி மந்த்லேருந்து முறையான தரமான அரிசி எல்லா மக்களும் கிடைக்கும் வகையில் வழி செய்து. கோவையில் தனியார் கல்லூரி மாணவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து திமுக மாணவர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாணவர் அமுதன் கடந்த 10ஆம் தேதி சக மாணவர்களால் தாக்கப்பட்டதில் படுகாயமடைந்து உயிரிழந்தார். இது தொடர்பாக 9 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் உயிரிழந்த மாணவனின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்கவும் அரசு வேலை வழங்கவும் வலியுறுத்தி திமுகவினர் முழக்கமிட்டனர்.
விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாதது, மேகதாது அணை மற்றும் காவிரி விவகாரங்களில் மெத்தனம் காட்டுவதை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி, காஞ்சிபுரம், வேலூர், புதுக்கோட்டை, நாமக்கல், கரூர், திருவாரூர், செஞ்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டங்களில் தவிக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பெங்களூரு மெட்ரோவின் மஞ்சள் வழித்தட சேவையை பொம்மச்சந்திராவிலிருந்து தமிழக எல்லைப் பகுதியான அத்திப்பள்ளி வரை 10.5 கிலோமீட்டர் நீட்டிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக நாராயணா இதய மருத்துவமனை, சந்தாபுரா உள்ளிட்ட வழிகளில் 9 புதிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. இந்த திட்டத்துக்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க விரைவில் டெண்டர் கோரப்பட உள்ளது. இந்த சேவை பயன்பாட்டுக்கு வரும்போது ஓசூரிலிருந்து பெங்களூருக்கு தினமும் பணிக்கு செல்லும் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் போக்குவரத்து நெரிசலின்றி எளிதாக பயணிக்க முடியும். மன்னார்குடி நகர் பகுதியில் சட்டவிரோதமாக ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட 10 பேரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து மடிக்கணினிகள், கைபேசிகள் மற்றும் 63,000 ரொக்கம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. இதனிடையே ஆன்லைன் லாட்டரி விற்பனையை தடுக்க தவறியதாக மன்னார்குடி நகர காவல் ஆய்வாளர் ராஜ்கமலை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி தஞ்சை சரக டிஐஜி ஜியா உல் ஹக் உத்தரவிட்டுள்ளார். வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் பல ஆண்டுகளாக சிதிலமடைந்துள்ள மின்கம்பம் எப்போது வேண்டுமானாலும் சாய்ந்து விழும் அபாயத்தில் உள்ளது. இதனால் தினமும் வந்து செல்லும் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். இந்த ஆபத்தான மின்கம்பத்தை உடனடியாக மாற்றியமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனையடுத்து மின்கம்பம் உடனடியாக மாற்றியமைக்கப்படும் என வாணியம்பாடி உதவி பொறியாளர் ராஜபாண்டியன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, நாற்றம்பள்ளி கிராமங்களில் குடிநீர் வழங்காததை கண்டித்து அரசு பேருந்துகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். முன்னாள் அமைச்சர் தங்கமணி அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பக்கம் திரும்பியுள்ளாரா என கேள்வி எழுந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி தனக்கு எதிராக செயல்பட்ட எஸ்பி வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோரின் கட்சி பதவிகளை பறித்தார். பின்னர் வேறு பொறுப்புகளை அறிவித்தார். இச்சூழலில் தவிக அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை நடத்த முன்னாள் அமைச்சர்களை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எடப்பாடி பழனிசாமி நியமித்தார். ஆனால் தாங்களும் தங்கமணி மற்றும் KP அன்பழகன் உள்ளிட்டோரும் சொந்த மாவட்டத்தில் நியமிக்கப்படாமல் வேறு மாவட்டத்தில் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே போராட்டத்தில் பங்கேற்க முடியாது எனவும் எஸ்பி வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் கூட்டறிக்கை வெளியிட்டனர். அதேபோல் அவர்கள் பங்கேற்கவில்லை. ஆனால் தங்கமணி மட்டும் சேலத்தில் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றதோடு எடப்பாடி பழனிசாமி விரைவில் முதல்வர் ஆவார் என பேசினார். மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்திலே முதலமைச்சராக வருகின்ற காலம் வெகு விரைவில் இருக்கிறது என்பதை மட்டும் நான் நேரத்திலே சொல்லி பல்வேறு திட்டங்களை அண்ணன் விவசாயிகளுக்காக கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 2 காட்டு யானைகள் திகினாரை கிராமத்துக்குள் புகுந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தின. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினரும் பொதுமக்களும் இணைந்து சைரன் ஒலி எழுப்பி சுமார் 2 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு யானைகளை காட்டுக்குள் விரட்டினர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அடுத்த திருப்பதியாபுரத்தில் குடியிருப்பு பகுதி அருகே கரடி நடமாடிய CCTV காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே கரடி தாக்குதலில் மனித உயிரிழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இதுவரை 6 கரடிகள் பிடிக்கப்பட்டுள்ளன. தற்போது மீண்டும் கரடி நடமாட்டம் இருப்பதால் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு காவல் மற்றும் தீயணைப்பு துறையைச் சேர்ந்த 1057 வீரர்களுக்கு வீர தீர மற்றும் சேவை பதக்கங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. உயிரை பணயம் வைத்து பணியாற்றியதற்காக 301 வீரர்களுக்கு வீர தீர பதக்கங்களும், மிகச்சிறந்த பணிக்காக 92 பேருக்கு குடியரசுத் தலைவரின் சிறப்பு சேவை பதக்கங்களும் வழங்கப்பட உள்ளன. அதேபோல் 664 பேருக்கு தகுதிக்கான சேவை பதக்கங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 23 பேர் விருது பெற உள்ளனர்.
அருணாச்சல பிரதேச எல்லைப் பகுதியில் இந்திய வீரர்கள் ரோந்து செல்வதை சீனா தடுத்ததா என்பது குறித்து நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி விளக்கமளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதியான அருணாச்சல பிரதேசத்தில் சீன ராணுவம் ஊடுருவ முயல்வதாக வெளியாகும் தகவல்கள் அதிர்ச்சியளிப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளார். சீன ஆக்கிரமிப்புக்கு எதிராக ராணுவ வீரர்களுக்கு தேசம் என்றும் உறுதுணையாக நிற்கும் என்று குறிப்பிட்ட கார்கே முதலில் உண்மை நிலவரத்தை மத்திய அரசு விளக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மத்திய அரசின் வெளியுறவுக் கொள்கை பிரதமரின் கட்டிப்பிடிக்கும் முறையோடு சுருங்கிவிட்டதாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்தார். மேடையில் பிரதமர் மோடியை கிண்டலடிக்கும் விதமாக காங்கிரஸ் தலைவர் சந்தீப் தீட்சித்தை கட்டிப்பிடித்து காட்டிய ராகுலிடம் இத்தாலி பிரதமர் மெலோனி என நினைத்து கட்டிப்பிடித்தீர்களா என தீட்சித் கேலியாக கேட்டார். இதற்கு நான் இன்னும் அவ்வளவு தூரம் செல்லவில்லை என்று ராகுல் பதிலளித்தார். இந்நிலையில் ராகுல் காந்தியின் இந்த பேச்சுக்கு பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவருக்கான கண்ணியத்துடன் செயல்படாமல் அநாகரிகமாக ராகுல் காந்தி நடந்து கொள்வதாக பாஜக தலைவர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். ஹைதராபாத் நல்சார் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் வழக்கறிஞர்களாக பதிவு செய்ய தடை விதித்த இந்திய வழக்கறிஞர்கள் கவுன்சிலுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு போராட உரிமை இருப்பதாகவும் இதில் தலையிட வழக்கறிஞர்கள் கவுன்சிலுக்கு உரிமையில்லை என்றும் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு தெரிவித்தது. இது மாணவர்களுக்கும் தனக்குமான உரையாடல், அதில் தலையிட நீங்கள் யார் என்றும் தலைமை நீதிபதி சூரியகாந்த் கேள்வி எழுப்பினார். பட்டமளிப்பு விழாவுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வருகையிடுவதற்கு அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியதால் அவர்கள் வழக்கறிஞர்களாக பதிவு செய்ய இந்திய வழக்கறிஞர்கள் கவுன்சில் தடை விதித்தது. கடும் எதிர்ப்பை தொடர்ந்து இந்திய வழக்கறிஞர்கள் கவுன்சில் தன் தடையை திரும்பப் பெற்ற போதிலும் மாணவர்கள் மீது எந்த பழிவாங்கும் நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் நீர்மின் திட்ட சுரங்கப்பாதையில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கி தொழிலாளர்கள் 7 பேர் பலியாகினர். பிப்பல்கோடி பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வந்தபோது நிலச்சரிவு காரணமாக பெருமளவு தண்ணீர் உள்ளே பாய்ந்ததில் தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். இதுவரை 7 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள சூழலில் மாயமான 3 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே விபத்து ஏற்பட்ட இடத்தை அம்மாநில முதல்வர் புஷ்கர் சிங் நேரில் பார்வையிட்டார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு பணியாளர் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக போராடி வரும் மாணவர் இயக்கத்தை உடைக்க சதி நடப்பதாக மாணவர் தலைவர் தேவேந்திரநாத் எச்சரித்துள்ளார். ஜேபிஎஸ்சி மற்றும் ஜேஎஸ்எஸ்சி தேர்வுகளில் முறைகேடு நடந்திருப்பதால் அதனை ரத்து செய்ய வலியுறுத்தி மாணவர்கள் முன்னெடுத்த போராட்டம் 21வது நாளை எட்டியுள்ளது. இந்நிலையில் போராட்டத்தை திசை திருப்ப நடக்கும் முயற்சிகளை முறியடித்து அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தேவேந்திரநாத் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே சட்டமன்ற முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட 500 பேர் மீது ராஞ்சி காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. அமெரிக்காவில் ட்ரோன் உற்பத்தியை அதிகரித்து சீனா மீதான சார்பை குறைப்பதற்காக வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ட்ரோன்களுக்கு 100% வரை வரி விதிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி 25 கிலோவுக்கும் அதிக எடையும் தெர்மல் கேமரா போன்ற தொழில்முறை வசதிகளும் கொண்ட பெரிய ட்ரோன்களுக்கு 100% வரியும், சிறிய ட்ரோன்களுக்கு 25% வரியும் விதிக்கப்படும். இந்த வரி விதிப்பு செப்டம்பர் 3 முதல் அமலுக்கு வருகிறது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு காவல் மற்றும் தீயணைப்பு துறையைச் சேர்ந்த 1057 வீரர்களுக்கு வீர தீர மற்றும் சேவை பதக்கங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. உயிரை பணயம் வைத்து பணியாற்றியதற்காக 301 வீரர்களுக்கு வீர தீர பதக்கங்களும், மிகச்சிறந்த பணிக்காக 92 பேருக்கு குடியரசுத் தலைவரின் சிறப்பு சேவை பதக்கங்களும் வழங்கப்பட உள்ளன. அதேபோல் 664 பேருக்கு தகுதிக்கான சேவை பதக்கங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 23 பேர் விருது பெற உள்ளனர். மேகதாது அணை திட்டப்பணியை விரைவுபடுத்த கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் செல்வராயசாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கர்நாடகாவின் புதிய நீர்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளவர் நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது மேகதாது திட்டம் தொடர்பாக எந்த விஷயத்திலும் தாமதம் செய்யாமல் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் அறிவுறுத்தினார். பெங்களூரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு குடிநீர் வழங்குவதில் மேகதாது அணை திட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் செல்வராயசாமி குறிப்பிட்டார். மத்திய அரசின் வெளியுறவுக் கொள்கை பிரதமரின் கட்டிப்பிடிக்கும் முறையோடு சுருங்கிவிட்டதாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்தார்.
மேடையில் பிரதமர் மோடியை கிண்டலடிக்கும் விதமாக காங்கிரஸ் தலைவர் சந்தீப் தீட்சித்தை கட்டிப்பிடித்து காட்டிய ராகுலிடம் இத்தாலி பிரதமர் மெலோனி என நினைத்து கட்டிப்பிடித்தீர்களா என தீட்சித் கேலியாக கேட்டார். இதற்கு நான் இன்னும் அவ்வளவு தூரம் செல்லவில்லை என ராகுல் பதிலளித்தார். இந்நிலையில் ராகுல் காந்தியின் இந்த பேச்சுக்கு பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஹைதராபாத் நல்சார் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் வழக்கறிஞர்களாக பதிவு செய்ய தடை விதித்த இந்திய வழக்கறிஞர்கள் கவுன்சிலுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு போராட உரிமை இருப்பதாகவும் இதில் தலையிட வழக்கறிஞர்கள் கவுன்சிலுக்கு உரிமை இல்லை என்றும் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு தெரிவித்தது. இது மாணவர்களுக்கும் தனக்குமான உரையாடல், அதில் தலையிட நீங்கள் யார் என்றும் தலைமை நீதிபதி சூரியகாந்த் கேள்வி எழுப்பினார். பட்டமளிப்பு விழாவுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வருகை தருவதற்கு அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியதால் அவர்கள் வழக்கறிஞர்களாக பதிவு செய்ய இந்திய வழக்கறிஞர்கள் கவுன்சில் தடை விதித்தது. கடும் எதிர்ப்பை அடுத்து இந்திய வழக்கறிஞர்கள் கவுன்சில் தன் தடையை திரும்பப் பெற்ற போதிலும் மாணவர்கள் மீது எந்த பழிவாங்கும் நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விவசாயம், பேரிடர் மேலாண்மை மற்றும் வளர்ச்சி திட்டங்களில் விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்பாட்டை இஸ்ரோ தீவிரமாக விரிவுபடுத்தி வருகிறது. செயற்கைக்கோள்கள் மூலம் பயிர் சாகுபடி கண்காணிப்பு, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர்களை உடனுக்குடன் வரைபடமாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் டிஜிட்டல் இந்தியா, 5G சேவை மற்றும் நாவிக் வழிகாட்டுதல் அமைப்பை பல்வேறு துறைகளில் பயன்படுத்தவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு அலட்சியமாக முட்டை வழங்கப்பட்ட விவகாரத்தில் விசாரணைக்கு பின் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. இதனிடையே அது 5 மாதங்களுக்கு முன்னர் எடுக்கப்பட்ட பழைய வீடியோ என்றும் பணம் பறிக்கும் நோக்கில் வீடியோ வெளியிடப்பட்டிருப்பதாகவும் மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் விளக்கம் அளித்துள்ளார்.